ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம்போட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாரத்துல 2 நாள் மட்டுமே இந்த டீயை குடிச்சு பாருங்க. உங்க உடம்புல வெள்ளை ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. இயற்கையாகவே உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், உடல் சோர்வு, உடல் அசதி, ஆஸ்துமா, வாய் துர்நாற்றம், பல்வலி, ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, புளித்த ஏப்பம், மலச்சிக்கல், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கல்லீரல், நீரிழிவு பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முழுமையான தீர்வு தரக்கூடியது இந்த அற்புதமான டீங்க. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இந்த கிராம்பை அதாவது நல்ல நறுமணத்துக்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்துவோம். நல்ல சுவையும் நல்ல நறுமணமும் தருவது மட்டும் இல்லாம நிறைய மருத்துவ குணங்களும் இந்த கிராம்புல நிறைய இருக்குதுங்க. இந்த கிராம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. இந்த கிராம்புல அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுதுங்க. எந்த ஒரு வைரல் தொற்றுக்களுக்குமே நம்மள நெருங்க விடாம பாதுகாத்து கொள்ளும் இந்த கிராம்புங்க. அது மட்டும் இல்ல, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும். எலும்புகளுக்கு நல்ல ஒரு அடர்த்தியை கொடுக்கும். இதனால உங்க எலும்பு உறுதி பெற ஆரம்பிக்கும். மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளையுமே சரி செய்யும். நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வேலையும் இந்த கல்லீரல் செய்யுதுங்க. இந்த கல்லீரல் நச்சுக்களை அதாவது கல்லீரலை நச்சுக்களால் பாதிக்கப்படாம தடுக்கக்கூடியது இந்த கிராம்புக. நமக்கு உடல் சோர்வு, கைகால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த கல்லீரல் நல்லா செயல்படாம இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புல இருக்குது. கல்லீரல் அந்த கல்லீரல் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற தன்மை இந்த கிராம்புல இருக்குதுங்க. உங்க உடம்புல இன்சுலின் போல வேலை செய்யற தன்மை இயற்கையாகவே இந்த கிராம்புக்கு இருக்குது. ரத்தத்துல அதிகப்படியான சத்துக்களை நீக்குவதோடு மட்டும் இல்லாம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சமநிலையில வச்சுக்கிறதுக்கும் இந்த கிராம்பு உதவுதுங்க. அதுக்காக கிராம்பை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாதுங்க. அளவுக்கு மீறினா அமிர்தம்னு நினைச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 கிராம்பு பயன்படுத்தினா போதுமானதுங்க. உங்களுக்கு அதிகப்படியான பல்வலி, ஈறுகள்ல ரத்தம் வடிதல், இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கிராம்பு மட்டும் எடுத்து வாயில வச்சு கடிக்க கூடாதுங்க. அப்படியே வாயில போட்டு ஒதுக்கிக்கிடணும். உமிழ்நீரோட சேர்த்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. அதை நீங்க முழுங்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பல் ஈறுகள்ல ரத்தம் வடிதல், வீக்கம், வாய் துர்நாற்றம், இது எல்லாத்துக்குமே போக்கிடும். நீங்க ஒரே ஒரு கிராம்பு மட்டும் எடுத்து வாயில வச்சீங்கன்னா அந்த பல்லுக்கு மட்டுமே கிராம்போட மருத்துவ தன்மைகள் போகும். நீங்க ஒரு 2-3 கிராம்பு எடுத்து வாயில நல்லா ஒதுக்கிக்கிட்டே அப்படின்னா வாய் ஃபுல்லும் உள்ள அந்த பல்லுகளுக்கு உங்களுக்கு அந்த கிராம்போட மருத்துவ தன்மைகள் கிடைக்கும். இதை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான டீ ரெடி பண்ணலாம். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 8ல இருந்து ஒரு 10 கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கீங்களே, அது 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டி வந்த பிறகு இதை நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை 2 பேர் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். 2 டம்ளரை 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் அடுப்புல வைக்கணும். அந்த 1 டம்ளரை 2 பேர் ஷேர் பண்ணலாம். அரை டம்ளரா குடிக்கலாம். இதை மாதிரி வாரத்துல 2 முறை நீங்க குடிக்கலாங்க. இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். உங்க உடம்புமே நல்ல திடகாத்திரமா இருக்கும். அதே மாதிரி கைகால் வலி, மூட்டு வலி, எலும்பு சம்பந்தமான வலி, உடல் சோர்வு, இது எல்லாத்தையும் நீக்கும். வாயு தொந்தரவு இருக்காது, அஜீரண கோளாறு இருக்காது. அவ்வளவு அருமையான சூப்பரான இந்த கிராம்பு டீயை எப்ப குடிக்கணும் அப்படின்னா, காலையில எழுந்ததும் நம்ம நார்மலா டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கிராம்பு டீயை குடிக்கலாம். இதுல சுவைக்காக தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாங்க. நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இந்த கிராம்பு டீயை நீங்க குடிக்கிறது நல்லது. தீங்கி விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிச்சு வெளியேற்றிடும். ரத்தத்தில் உள்ள நச்சு கிருமிகளை அழிச்சு வெளியேற்றிடும். அதனால உங்க ரத்தம் நல்லா சுத்தமாகும். புது ரத்தம் நம்ம உடம்புல ஊற ஆரம்பிக்கும். டெய்லியும் குடிக்க கூடாதுங்க. வாரத்துல 2 முறை மட்டுமே பயன்படுத்தணும். கொஞ்சமா தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி கண் பார்வை திறனை அதிகரிக்கும். தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது அந்த கிராம்பை கொஞ்சம் பொடி பண்ணி தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு டீயை நைட்டு குடிக்கும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு விந்தணுக்கூடிய எண்ணிக்கையும் தரமும் கூடும். ஸோ ஆண்களுமே இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடியது.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.